தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இங்கே இயேசு அழகான ஒரு காரியத்தை சொல்கிறார். 2 பேர் ஜெபிக்க தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயர்கள் தங்களை மதவாதிகளாய் காண்பிக்கிறவர்கள். தாங்கள் தான் ஆண்டவருக்கு ரொம்ப ஆண்டவருக்கே நாங்கள் ஏஜென்ட்டுகள் மாதிரி இந்த பரிசேயர் நடந்து கொள்வாங்க. நீண்ட அங்கிகளை தரித்து கொள்வாங்க, பட்டையான இது கட்டி கொண்டு அந்த பக்தியான அந்த உடைகள் அந்த வேஷத்தை அணிந்து கொண்டு அவங்க தங்களை ரொம்ப பரிசுத்தவான்களாக காண்பிவோம். நாங்கள் தான் கடவுளுக்கு பிரதிநிதிகள், எங்களுக்கு தான் வேதம் தெரியும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒரு பெருமையோடு இருக்கிறவங்க இந்த பரிசேயர்கள். ஆயக்காரன் என்கிறவன் வரி வசூலிக்கிற வேலை செய்கிறவன். அந்த காலத்தில் ரோமர்களுக்கு அவங்க அடிமையாக இருந்ததுனால இங்கே வரி வசூலித்து ரோமர்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் மக்கள் இவர்களை பாவியாக கருதினார்கள். நம்மகிட்ட இந்த பணத்தை பிடிங்க அவன் அந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கிறான் என்று. அதனால் ஆயக்காரர்கள் மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள். இப்படி 2 பேர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், இவர் ரொம்ப தன்னை பக்திமானாய் காண்பித்தவர். எப்படி ஜெபிக்கிற பாருங்க, பரிசேயனுடைய ஜெபம் பாருங்க, பெருமையாக ஜெபிக்கிறார். நான் பரிகாரம் கிடையாது, அநியாயக்காரன் கிடையாது, விபச்சாரக்காரன் கிடையாது, இந்த பாவத்தெல்லாம் நான் செய்வதில்லை. அப்போ நான் இந்த பாவத்தெல்லாம் செய்யாமல் நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் என்று ஜெபத்தில் சொல்லுகிறான். அந்த ஆயக்காரனை போல இல்லை, அவனை மாதிரி நான் கிடையாது. அது ஒரு அடுத்த ஆளை கம்பேர் பண்ணி தன்னை உயர்த்தி ஜெபம் செய்கிறான். 2வது அவன் என்ன சொல்கிற, வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன். இன்றைக்கி நீங்கள் யாராவது வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறீங்களா? ஒரு நாள் உபவாசிக்கிற கிறிஸ்தவர்களே இன்றைக்கி ரொம்ப குறைவு. அவன் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் பண்ணுற ஆள். ஆனால் அவன் ஜெபம் கேட்கப்படலை. வசனத்தில் அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலை. வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிற, தசமபாகம் எல்லாத்துலேயும் தசமபாகம் கொடுக்குற ஆள். ஆனால் ஆண்டவரை துதிக்கிறான், நாம துதிக்கிறேன்னு சொல்கிறான், தன்னை பெருமையாய் பேசுகிறான். அப்போது தன்னுடைய பக்தியை அவன் பெருமையாக சொல்லி தன்னை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் பேசுகிறான். ஆண்டவரே, வந்திருக்கிற நான் யார் தெரியுமா? நான் பரிசேயன். நான் எவ்வளோ பக்தி உள்ளவன். இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், தசமாக கொடுப்பேன், வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறவங்களுக்கு தெரியும்ல. ஆண்டவர்கிட்ட தன்னுடைய சுய நீதியை சொல்லி தன்னை பெருமையாய் பேசி ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை.